Welcome to Rainbow Civil Service Academy. Rural Life and Society Part 2 பார்க்க போறோம். ஸோ இந்த ரூரல் லைஃப் அண்ட் சொசைட்டி அப்படிங்கிறது வந்துட்டு 8th ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான லெசன். இந்த லெசன் நம்ம படிக்கிறதன் மூலமாக எந்த சாப்டர் நம்ம கவர் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட் அப்படிங்கிறதுல டிஃப்ரெண்ட் மோட்ஸ் ஆஃப் அஜிடேஷன் அப்படிங்கிற ஒரு பர்டிகுலரான ஒரு டாபிக் வந்து நம்ம கவர் பண்ணுவோம் இந்த ரூரல் லைஃப் ஆஃப் அண்ட் சொசைட்டி மூலமாக. ஓகே, லெசன்குள்ளே போகலாம். ஸோ பார்ட் 1 பார்க்காதவங்க பார்ட் 1 வீடியோ பார்த்துட்டு பார்ட் 2க்கு வாங்க, அப்போ தான் வந்து கண்டினியூஸாக புரியும். ஸோ பார்ட் 1ல நம்ம பார்த்துருப்போம், பெசன்ஸோட லைஃப் ரொம்பவே எக்ஸ்ட்ரீமாக ஒரு நல்ல நிலைமையில இல்லாத ஒரு சூழ்நிலை இருந்திருக்கும். எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரிட்டிஷோட லேண்ட் ரெவென்யூ சிஸ்டத்தின் மூலமாக. ஸோ அதனால அந்த இடத்துல வந்துட்டு பெசன்ட் ரிவோல்ஸ் வந்து அரைஸ் ஆகும். ஸோ அதை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ எந்தெந்த இடங்கள்ல பெசன்ட் ரிவோல்ஸ் வந்துச்சு, எந்தெந்த காலகட்டங்களில் எப்படி ரியாக்ட் பண்ணாங்க அப்படிங்கிறதெல்லாம் பார்க்க போகிறோம். ஸோ பெசன்ட் ரிவோல்ஸ். ஸோ பிரிட்டிஷ் ட்ரை டு எக்ஸ்ட்ராக்ட் as much as they could from the cultivators of land. The life of the peasants were extremely miserable. ஸோ பிரிட்டிஷ் வந்து முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ எடுக்க முடியுமோ கல்டிவேட்டர்ஸ் கிட்ட இருந்து அவ்வளோ எடுத்துகிட்டே இருந்தாங்க. எந்தெந்த முறைகள் படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜமீன்தாரி சிஸ்டம், ரயத்வாரி சிஸ்டம் மற்றும் மகள்வாரி சிஸ்டம், இந்த 3 மூலமாக எடுக்க ட்ரை பண்ணாங்க. ஸோ பெசன்ஸோட லைஃப் வந்து எக்ஸ்ட்ரீம்லி மிசரபிளாக இருக்குது. And the various peasant movements and uprisings during the 19th and 20th centuries were in the nature of protest against of the existing conditions under which their exploitation knew no limits. அதாவது வந்து பிரிட்டிஷோட எக்ஸ்ப்ளாய்டேஷன் வேற லெவலில் இருக்குது, சுத்தமாக முடியலை. அந்த டைமில் தான் வந்து இந்த பீசன்ட்டோட மூமெண்ட்ஸ் அண்ட் அப்ரைசிங்ஸ் வந்து வருது. அது எந்த காலகட்டங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 19th and 20th சென்ச்சுரிஸில் வரக்கூடியதாக சொல்கிறாங்க. ஸோ 19th and 20th சென்ச்சுரிஸ்லாம் இந்த பீசன்ட் மூமெண்ட் அப்படிங்கிறது வருது. ஸோ ஒன்றா பார்ப்போம். The first and foremost rebellion and revolt against British from peasant sides means the Santhal rebellion. ஸோ சாந்தால் ரிபல்லியன் அப்படிங்கிறத வந்து முதலாக பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கு எதிராக விவசாயிகளால் தொடங்கப்பட்ட ஒரு ரிபல்லியன். ஸோ 1855 56 வரைக்கும் இருந்திருக்கும். அடுத்து இண்டிகோ ரிவோல்ட் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது இண்டிகோ அப்படிங்கிறது அவுரி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பிளான்ட். ஸோ அது நடவு போட சொல்லி பிரிட்டிஷ்காரங்க விவசாயிகளை ரொம்பவே டார்ச்சர் பண்ணதுக்காக அதற்கு எதிராக நடந்ததுதான் இண்டிகோ ரிவோல்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது 1859 60 வரைக்கும். அடுத்து பாப்னா ரிவோல்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது 1873 76 வரைக்கும் நடந்திருக்கும். டெக்கான் ரிவோல்ட் 1875 நடந்தது. அடுத்து பஞ்சாப் பீசன்ட் மூவ்மெண்ட் அப்படிங்கிறது 1890 1900 வரைக்கும் நடந்தது. ஓகேங்களா. ஸோ அடுத்து சம்பாரன் சத்தியகிரகா 1917 18 அண்ட் கேரா சத்தியாகிரகா அப்படின்னு சொல்லுவாங்க, கேதா சத்தியாகிரகா அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவும் 1918 நடந்தது. அடுத்து மோப்லா ரிபல்லியன் அப்படின்னு சொல்லக்கூடியது மாப்லா ரிபல்லியன் அப்படின்னு சொல்லுவாங்க, அது 1921. அடுத்து பர்தோலி சத்தியாகிரகா அப்படிங்கிறது வந்து 1929 30 வரைக்கும். தி சாந்தால் ரிபல்லியன் 1855 56 வரைக்கும். ஃபர்ஸ்ட் பீசன்ட் ரிவோல்ட் அப்படின்னு வந்தது சாந்தால் ரிவோல்ட் தான். ஸோ இந்த சாந்தால்கள் அப்படிங்கிறவங்க பீகார் பக்கத்தில் இருக்கக்கூடிய ராஜ்மஹால் அப்படிங்கிற மலைத்தொடர்களில் இருக்கக்கூடியவங்களா இருக்காங்க. ஸோ அந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிட்டியிலிருந்து நிறைய லேண்ட்லார்ட்ஸ் அண்ட் மணி லெண்டர்ஸ் அந்த சாந்தால்களுடைய நிலங்களை அபகரிக்க பார்க்குறாங்க. அதை வந்து ஃபுல்லாக ஆக்கிரமிப்பு செஞ்சிடறாங்க, ரைட்டுங்களா. ஸோ சிட்டிஸ்லேருந்து வர்றாங்க. இந்த சாந்தால்கள் வந்து எதையுமே பெருசாக கண்டுக்காமல் இருக்கிறங்காட்டிக்கு அவங்களுடைய நிலங்களையே அபகரிக்க பார்க்குறாங்க. ஸோ அதனால என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆர்ம்டு அப்ரைசிங் ஸ்டார்ட் ஆகுது 1855. ஓகேங்களா. ஸோ 1855 ஒரு பயங்கரமான ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் பீசன்ட் ரிவோல்ட்டான சாந்தால் ரிபல்லியன் ஒரு ஆர்ம்டு அப்ரைசிங், அதாவது ஆயுதம் ஏந்திய ஒரு கலவரமாக ஸ்டார்ட் ஆகுது. சித்து அண்ட் கன்ஹு அப்படின்னு 2 சாந்தால் பிரதர்ஸ் இருக்காங்க. இந்த 2 பேர்த்துக்கு கீழே ஒரு 10,000 சாந்தால்ஸ் வந்து ஒன்னா சேர்ந்து இந்த பிரிட்டிஷ்காரங்க தான் அந்த ஆக்சுவலாக அந்த லேண்ட்லார்ட்ஸ் எல்லாமே அந்த மணி லெண்டர்ஸாக இருந்திருப்பாங்க. ஸோ அவங்கள வந்து அந்த ஃபாரின் அப்ரஸர்ஸை எங்கள் நாட்டை விட்டு வெளியே போக வைக்கணும், எங்களுடைய ஓன் கவர்மெண்ட்டை செட் பண்ணும் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட்ல அவங்க ப்ரையாரிட்டி கொடுத்து கொண்டு வர்றாங்க. இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் ரிவோல்ட் எகெயின்ஸ்ட் பிரிட்டிஷ் ஃப்ரம் பீசன்ட் சைடு.
The rebellion assumed a formidable shape within a month. ஸோ ஒரு மாசத்துக்குள்ளே வந்து ஒரு பெரிய லெவல்ல இந்த கலவரம் வந்து பெரிய அளவுக்கு உந்தப்படுகிறது. The house of the European planters, British officers, railway engineers, jamindars and money lenders were attacked. ஸோ இந்த ஆளுகைக்கு உட்படுத்தப்படக்கூடிய சாந்தாள்கள் வந்து அந்த ஆளுகை படுத்தக்கூடிய இந்த யூரோப்பியன் பிளான்டர்ஸ் இருப்பாங்க இல்லைங்களா, அங்க வந்து நிலங்களை வந்து வாங்கிட்டு யூரோப்பியன்ஸ் வந்துட்டு ஃபுல்லா அவங்களுக்கு கீழே மற்றவங்கள வேலையை கூலியாக வச்சுருந்துருப்பாங்க. ஓகேங்களா. ஸோ அந்த யூரோப்பியன் பிளான்டர்ஸ் அண்ட் அட் த சேம் டைம் பிரிட்டிஷ் ஆஃபீஸர்ஸ் அண்ட் ரயில்வே இன்ஜினியராக இருக்கிறவங்க அண்ட் ஜமீன்தார்ஸ் அண்ட் மணி லெண்டர்ஸ் எல்லாரையுமே அட்டாக் பண்ணுறாங்க. ஏன்னா கிட்டத்தட்ட 1853 ரயில்வே ட்ராக் போட ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ இப்போ 1855 6 வந்து நிறையா ரயில்வே இன்ஜினியர்ஸ் எல்லாம் அங்கே வந்து தங்கியிருக்காங்க பெங்கால் சைடில், அவங்களையும் அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. The rebellion continued till February 1856 when the rebel leaders were captured and the movement was put down by a heavy hand. ஸோ ஒரு பெரிய அளவில் ரொம்ப ஹெவியாக வந்துட்டு ஹேண்டில் பண்ணி February 1856 வரைக்கும் இருந்த அந்த ரிபல்லியனை வந்து ஃபுல்லாக பிரிட்டிஷ் வந்து கண்ட்ரோல் பண்ணுறாங்க. அண்ட் தி கவர்மெண்ட் டிக்ளேர்ட் தி Barhanas inhabited by them as Santal Barhanas so that their lands and identity could be safeguarded from external encroachment. அதாவது கவர்மெண்ட் அப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய அளவுக்கு இவ்வளோ பெரிய மூவ்மெண்ட் வந்த உடனே கவர்மெண்ட் வந்து டிக்ளேர் பண்ணிடுறாங்க, நாங்கள் ஈவன் தோ சாந்தாலோட லேண்டில் இருந்தாலும் அதை வந்து சாந்தாலோட பர்ஹானாஸ் அப்படின்னு நாங்கள் வந்து அதாவது வந்து அன்றைக்கி இருக்கக்கூடிய இடங்கள் அவங்களுடைய சொந்த இடம் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணிடுறோம். அண்ட் உங்களை வந்து எந்த ஒரு வெளியிலேருந்து யாரும் உங்களை டிஸ்டர்ப் பண்ணாத மாதிரி எக்ஸ்டர்னல் என்க்ரோச்மெண்ட் இல்லாமல் பார்த்துக்குறோம் அப்படின்னு வந்து அவங்க சொல்லிடுறாங்க. ஸோ அதன் மூலமாகவும் அந்த ரிபல்லியன் வந்து கொஞ்சம் சப்ரஸ் ஆகுது அப்படின்னு சொல்லலாம். அடுத்து இண்டிகோ ரிவோல்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது 1859 1860 வரைக்கும் இருந்த ஒரு முக்கியமான ரிவோல்ட். இது வந்து பெங்கால்ல ஸ்டார்ட் பண்ணது, ரைட்டுங்களா. ஸோ பெங்கால்ல இண்டிகோ கல்டிவேட்டர்ஸால ஃபர்ஸ்ட் வந்த ஒரு ரிவோல்ட் தான் இது. ஸோ இது வந்து இட்ஸ் அ வைட் ஸ்ப்ரெட் பீசன்ட் அப்ரைசிங் அப்படின்னு சொல்றோம். அடுத்து பார்த்தீங்கன்னா the European indigo planters compelled the tenant farmers to grow indigo at terms highly disadvantageous to the farmers. ஸோ இந்த இண்டிகோ பிளான்டர்ஸ் வந்து யூரோப்லேருந்து வந்து செட்டில் ஆனவங்க தான். ஸோ அவங்க அவுரி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு வயலட் கலர் கொடுக்கக்கூடிய ஒரு பிளான்ட்டை வந்து அந்த சாயம் எடுக்கிறதுக்காக இருக்கக்கூடியதான் அந்த இண்டிகோ பிளான்ட் அப்படின்னு சொல்றது, இண்டிகோ கலர். ஸோ அந்த பிளான்ட்ஸை வந்து க்ரோ பண்ண சொல்லி ரொம்பவே டார்ச்சர் பண்ணுறாங்க. அந்த குத்தகைக்கு விவசாயிகளாக இருந்திருப்பாங்களா, டெனன்ட் ஃபார்மர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, குத்தகைதாரர்கள் அப்படின்னு, அவங்களோட லைஃபை மிஸ்ட்ரி ஆக்கக்கூடிய அளவுக்கு அவங்கள வந்து டார்ச்சர் பண்ணுறாங்க இந்த யூரோப்பியன் இண்டிகோ பிளான்டர்ஸ் டு பிளான்ட் தி இண்டிகோ பிளான்ட்ஸ். அண்ட் தி டெனன்ட் ஃபார்மர்ஸ் வேர் ஃபோர்ஸ்டு டு செல் இட் சீப் டு தி பிளான்டர்ஸ் அண்ட் அக்செப்டட் அட்வான்சஸ் ஃப்ரம் தி பிளான்டர்ஸ் தட் பெனிஃபிட்டட் தி லேட்டர். அதாவது அந்த அவுரி பிளான்ட்டை பிளான் பண்ணுறது கூட பரவாயில்ல, பட் அந்த செடியை அதில் இருந்து வரக்கூடிய அந்த சாயத்தை வந்து ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் வந்து எடுத்து ஒரு சாலிடாக எடுப்பாங்க. ஸோ அதை வந்து சீப் ரேட்டில் வந்துட்டு பிரிட்டிஷ்க்கு கொடுக்கணும், ஸோ யூரோப்பியன் பிளான்டர்ஸ்க்கு வித்தரணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அட் த சேம் டைம் முன்னாடியே அந்த பிளான்ட் நடுறதுக்கு முன்னாடியே வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, அட்வான்ஸாக நீங்கள் ஒரு அமௌண்ட் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது வந்து கண்டிப்பாக ஒரு ஒப்பந்தம் போடுற மாதிரி ஒரு கான்ட்ராக்ட் மாதிரி வந்து அது வந்து லீட் பண்ணும். ஸோ அந்த கான்ட்ராக்ட் மூலமாக இருக்கிறனால அந்த பிளான்டர்ஸ் இருப்பாங்க இல்லைங்களா, ஸோ அவங்க கிட்ட தான் கண்டிப்பாக அந்த கல்டிவேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய விவசாயிகள் வந்து விற்க வேண்டிய ஒரு நிலைமைக்கு தள்ளப்படுறாங்க. ஸோ அவங்க என்ன விலை வைக்கிறாங்களோ அதே விலைக்கு விற்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வருது, ரைட்டுங்களா. ஸோ அதனால ஃபார்மர்ஸ்க்கு ஒன்றுமே இல்லாமல் வருடம் 365 நாள் வேலை செஞ்சால் ஒன்றுமே இல்லாத ஒரு சூழ்நிலை ஏற்படுறதுக்கு இது ஒரு வாய்ப்பாக அமைஞ்சது. அதனால தான் வந்து கொந்தளித்த இந்த இண்டிகோ கல்டிவேட்டர்ஸ் வந்துட்டு ரிவோல்ட்டில் ஈடுபட ஆரம்பித்தாங்க. There were also cases of kidnapping, looting, flogging and burning. Led by Digambar Biswas and Vishnu Charan Biswas, the riots of Nadia district gave up indigo cultivation in September 1859. So ஒரு பயங்கரமாக கிட்னாப் பண்ணுறாங்க, மனிதர்களை வந்து பேர்ன் பண்ணுறாங்க, லூட்டிங் பண்ணிடுறாங்க, ஃபுல்லும் வந்து கொள்ளையடிச்சிடுறாங்க. இது மாதிரிலாம் நடக்கிறப்போ என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நதியா டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிஸ்ட்ரிக்ட் இருக்குது பெங்கால். அங்கே செப்டம்பர் 1859 2 முக்கியமான ஒரு தலைவர்கள் வர்றாங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா திகம்பர் பிஸ்வாஸ் அண்ட் விஷ்ணு சரண் பிஸ்வாஸ். இவங்க 2 பேர் தலைமையில் அங்கே இருந்த அனைத்து விவசாயிகளும் இனிமேல் இண்டிகோ கல்டிவேட் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமாக இண்டிகோ கல்டிவேஷனை கைவிடுறாங்க. அண்ட் ஃபேக்ட்ரிஸ் வேர் பர்ன் டவுன் அண்ட் தி ரிவோல்ட் ஸ்ப்ரெட். ஸோ வேற லெவலில் வந்துட்டு
ஃபுல்லாக அந்த ஃபேக்ட்ரிஸ் எல்லாம் பேர்ன் பண்ணிட்டு ரிவோல்ட் வந்து பெரிய அளவில் ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிக்குது. And to take control of the situation, the government set up an Indigo Commission in 1860, whose recommendations formed part of the Act 6 of 1862. அதாவது 1860களில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய அளவில் இந்த மூவ்மெண்ட் போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக கவர்மெண்ட் வந்து இதை முடிக்கணும்னு நினைக்கிறாங்க. ஸோ அதனால இண்டிகோ கமிஷன் அப்படிங்கிற ஒரு கமிஷனை 1860 செட் பண்ணுறாங்க. ஸோ அவங்க கொடுத்த ரெக்கமெண்டேஷன்ஸை வந்து ஆக்ட் 4 ஆஃப் 1862 ஆக்ட் 6 ஆஃப் 1862 கொண்டு வந்துடுறாங்க சரிங்களா. ஸோ த இண்டிகோ பிளான்டர்ஸ் ஆஃப் பெங்கால் ஹவவர் மூவ்ட் ஆன் டு செட்டில் இன் பீகார் அண்ட் உத்தரப்பிரதேஷ். ஸோ எனிவே அந்த இண்டிகோ பிளான்டர்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பீகார் அண்ட் யூபிக்கு போயிட்டு செட்டில் ஆகுறாங்க. ஸோ அங்கே அதுக்கு மேலே அவங்க பிளான்டர்ஸாக எகெயின் வந்து பீகார் அண்ட் யூபியில் பேசன்ஸை வந்து சப்ரஸ் பண்ணுற வேலையில் ஈடுபட்டாங்க. அது வந்துட்டு சம்பாரன் சத்தியாகிரகாவை பின் நாட்களில் எதிரொலிக்கும். காந்தி வந்து முதல் சத்தியாகிரகத்தை தொடங்க வைக்கிறதுக்கு. And the newspaper Hindu Patriot brought to light the misery of the cultivators several times. So Hindu Patriot அப்படிங்கிற ஒரு நியூஸ் பேப்பர் தான் வந்து முக்கியமாக இந்த பெங்காலில் இருந்த இண்டிகோ கல்டிவேட்டர்ஸோட நிலைமையை எடுத்து உரைத்த ஒரு நியூஸ் பேப்பராக பார்க்கப்படுது. அண்ட் Dinabandhu Mitra wrote a drama, Neel Darban, in Bengali with a view to draw the attention of the people and the government towards the misery of the indigo cultivators. ஸோ தீனபந்து மித்ரா அப்படிங்கிறவர் வந்து ஒரு பெரிய நாடகம் ட்ராமா வந்து எழுதுறாரு. அது பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீல் தர்பன் அப்படின்னு சொல்லக்கூடியது பெங்காலி லாங்குவேஜில் இருக்குது. ஸோ அந்த ட்ராமா வந்து முக்கியமாக மக்களுடைய அட்டென்ஷன் அந்த இண்டிகோ கல்டிவேட்டர்ஸோட சூழ்நிலையை எடுத்து உரைக்கணும், அனைத்து மக்களுக்கும் சொல்லணும், அதே சமயம் கவர்மெண்ட்டுக்கு எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிறதுக்காகவே இந்த ட்ராமா எழுதப்பட்டதாக சொல்லப்படுது. அடுத்து பாப்னா ரிவோல்ட். ஸோ 1873 1876 வரைக்கும் நடந்தது தான் இந்த பாப்னா ரிவோல்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த பாப்னா பெசன்ட் அப்ரைசிங் வாஸ் ஏ ரெசிஸ்டன்ஸ் மூவ்மெண்ட்ஸ் பை தி பீசன்ட் எகென்ஸ்ட் தி அப்ரஷன் ஆஃப் தி ஜமீன்தார்ஸ். ஸோ ஜமீன்தார்ஸோட அப்ரஷன் தாங்க முடியாமல் அவங்கள ரெசிஸ்ட் பண்ண ஒரு மூவ்மெண்ட் தான் இந்த பாப்னா மூவ்மெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ இட் ஆரிஜினேட்டட் இன் தி யூசுப் ஷாஹி பர்ஹானா ஆஃப் பாப்னா இன் பெங்கால். ஸோ இதுவும் பெங்காலில் ஸ்டார்ட் ஆனது தான். ஸோ யூசுப் ஷாஹி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பர்ஹானால ஸ்டார்ட் ஆனது. இட் வாஸ் லெட் பை கேசப் சந்திர ராய். ஸோ கேஷப் சந்திர ராய் அப்படிங்கிறவர் தான் இதை லீட் பண்ணுறாரு. தி ஜமீன்தார்ஸ் ரொட்டீன்லி கலெக்டட் மணி ஃப்ரம் தி பீசன்ஸ் பை தி இல்லீகல் மீன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ்டு லெவி அபாப்ஸ் அண்ட் என்ஹான்ஸ்ட் ரென் அண்ட் ஸோ ஆன். ஸோ இல்லீகலாக வந்துட்டு நிறைய ஃபோர்ஸ் பண்ணி பேசன்ஸ் கிட்ட இருந்து ஜமீன்தார்ஸ் நிறைய அமௌண்ட் கலெக்ட் பண்ணுறதுனால அதை எதிர்த்து வந்தது தான் இந்த பாப்னா ரிவோல்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது. Peasants were often evicted from land on the pretext of non-payment of rent. ஸோ முக்கியமாக என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ரெண்ட் பே பண்ணிட்டு இருந்தாங்க இல்லைங்களா, நிலத்துக்கு குத்தகை பே பண்ணிட்டு இருந்தாங்களே, அந்த குத்தகை கொடுக்க முடியாத சமயத்தில் அந்த நிலத்தை விட்டு அந்த விவசாயம் வந்து வெளியே ஏற்றுனாங்க. ஸோ அதுவே வந்து முக்கியமான காரணமாக அமைது இந்த பாப்னா ரிவோல்ட்டுக்கு. And large crowds of peasants gathered and marched through villages, frightening the zamindars and appealing to other peasants to join with them. And funds were raised from the ryots to meet the cost. The struggle gradually spread throughout the Babna and then to the other districts of East Bengal. Everywhere agrarian leagues were organized. The main form of struggle was that of legal resistance. There was very little violence. It occurred only when the Jamindars tried to compel the ryots to submit to their terms by force. அதாவது ஒரு பெரிய கேதரிங்காக ஒரு மார்ச் பண்ணிட்டு அந்த டிஸ்ட்ரிக்ட் ஃபுல்லும் போகிறாங்க. ஸோ அந்த பர்ஹானா ஃபுல்லுமே போகிறாங்க. ஸோ போயிட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் வந்து அவங்க லீகல் ரெசிஸ்டன்ஸ் தான் கொடுக்கணும்னு பார்க்குறாங்க ரைட்டுங்களா. ஸோ ஒரு பெரிய லெவலில் இந்த மூவ்மெண்ட் ஸ்ப்ரெட் ஆனாலும் ஒரு லீகல் ரெசிஸ்டன்ஸ் தான் கொடுக்கணும் அப்படின்னு பார்க்குறாங்க. நிறைய அக்ரேரியன் லீக்ஸை வந்து அதுக்காக ஃபார்ம் பண்ணுறாங்க. அண்ட் இட் அக்கர்ஸ் ஒன்லி எப்போ நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஜமீன்தார்ஸ் வந்து ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி நீங்கள் வந்து இவ்வளோ அமௌண்ட் பே பண்ணணும்னு ரொம்ப டார்ச்சர் பண்ணுறப்ப தான் வந்து இந்த ஒரு ரிவோல்ட் நடந்துச்சு அப்படின்னு சொல்லப்படுது. And
there were only a few cases of looting of the houses of the ஜமீன்தார். ஸோ பெரிய அளவுக்கு லீகல் ரெசிஸ்டன்ஸ் தான் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லீகலாக இந்த கோர்ட் வழியாக போகணும், அன்னைக்கு இருந்த பிரிட்டிஷ் கவர்மெண்ட் அந்த கோர்ட் வழியாக போகணும் அப்படின்னு பார்த்தாங்காட்டிக்கு ரொம்பவே ஒரு சின்ன அளவிலான இந்த ஜமீன்தார்களோட வீடுகளை கொள்ளையடிப்பாங்க இல்லைங்களா. ஸோ அந்த பெரிய அளவுக்கு மார்ச் போடுறாங்க அப்படின்னா, ஸோ அது மாதிரிலாம் ரொம்ப கம்மியாக தான் நடந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் a few attacks on police stations took place and the peasants also resisted attempts to execute court decrees. அதாவது வந்துட்டு கோர்ட் என்ன சொல்றதோ அதை கேட்க வந்து மறுக்கிறாங்க. அதே சமயம் போலீஸ் ஸ்டேஷன்ஸ் எல்லாம் நிறைய வந்து அட்டாக் பண்றாங்க. அண்ட் ஹார்லி ஜமீன்தாஸ் ஆர் ஜமீன்தாஸ் ஏஜென்ட் வேர் கில்ட் ஆர் சீரியஸ்லி இன்ஜூர்ட். ஸோ எங்காவது ஒரு இடத்துல ஜமீன்தாஸே ஒரு சில இடங்கள்ல கொலை செய்யப்படுறாங்க, இல்லைன்னா இன்ஜூர் ஆகுறாங்க. அண்ட் இன் த கோர்ஸ் ஆஃப் தி மூவ்மெண்ட் த riots developed a strong awareness of the law and their legal rights and the ability to combine and form associations for peaceful agitation. ஸோ இந்த ஒரு லீகல் ரெசிஸ்டன்ஸ் பண்ணணும் அப்படின்னு அவங்க முடிவெடுக்கிறப்போ நிறைய லாஸ் பற்றி தெரிஞ்சுக்கிறாங்க. அன்னைக்கு இருந்த அவங்களுக்கு ஃபேவராக இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் எல்லாம் அவங்க எடுத்து வைக்கிறாங்க. நிறைய லீகல் ரைட்ஸை பற்றி தெரிஞ்சுக்கிறாங்க. எப்படி பீஸ்ஃபுல்லாக வந்து நம்மளுடைய கோரிக்கைகளை வைக்க முடியும், பீஸ்ஃபுல் அஜிடேஷன் பண்ண முடியும் அப்படிங்கிறதையும் கற்றுக்கிறாங்க. அதான் வந்து இந்த பாப்னா ரிவோல்ட்டோட முக்கியமான அம்சமாக பார்க்கப்படுது. அடுத்து டெக்கான் ரிவோல்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ இந்த டெக்கான் ரியாட்ஸ் வந்து 1875 வந்தது. இன் 1875 the peasants revolted in the district of Pune. That event was being called the Deccan Riots. ஸோ இந்த பூனா அப்படின்னு சொல்லக்கூடிய இன்னைக்கு இருக்கக்கூடிய பூனே இருக்கு இல்லைங்களா, ஸோ மகாராஷ்டிரால. ஸோ அங்கே வந்து நடந்த ஒரு ரிவோல்ட் தான் வந்துட்டு டெக்கான் ரியாட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். The peasants revolted primarily against the oppression of local moneylenders who were grabbing their land systematically. ஸோ லோக்கல் மணி லெண்டர்ஸ் இருப்பாங்க இல்லைங்களா, ஸோ அவங்க கிட்ட வட்டிக்கு கடன் காசு வாங்குறது. ஸோ அப்படி வாங்குறப்போ நிலத்தை வந்து பிளட்ஜ் பண்ணி தான் வாங்குவாங்க. ஸோ அவங்களால வட்டி செலுத்த முடியாமல் அந்த கடன் அடைக்க முடியாமல் போகிறப்ப அந்த நிலத்தை வந்து அந்த மணி லெண்டர்ஸ், லோக்கல் மணி லெண்டர்ஸ் எடுத்துப்பாங்க. ஸோ இதுக்கு எகெயின்ஸ்டாக ஸ்டார்ட் பண்ணது தான் இந்த டெக்கான் ரியாட் அப்படின்னு சொல்லக்கூடியது பூனால 1875. The uprising started from a village in Pune district when the village people forced out a local moneylender from the village and captured his property. ஸோ இந்த ஒரு பூனா டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பூனேல அன்னைக்கு வந்து ஒரு சாதாரண ஒரு வில்லேஜில் ஸ்டார்ட் ஆனது அந்த டெக்கான் ரியாட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. அங்கே இருந்த மணி லெண்டர், லோக்கல் மணி லெண்டர் இருந்திருப்பார் இல்லைங்களா, ஸோ அவரை வந்து பிடிச்சி வெளியே அந்த கிராமத்தை விட்டு வெளியே போக வைக்கிறாங்க. அதே சமயம் அவரோட ப்ராப்பர்ட்டியை வந்து ஃபுல்லாக வந்து அபகரிக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஸ்டார்ட் ஆனதான் இந்த டெக்கான் ரியாட் அப்படின்னு சொல்கிறோம். And gradually the uprising spread over 33 villages and the peasants looted the property of Marwari Sahuhars. அதாவது வந்துட்டு ஒரு சின்ன வில்லேஜில் ஸ்டார்ட் ஆனது 33 வில்லேஜில் போகுது. ஃபுல்லாக வந்து இந்த மார்வாரி சகுஹார்ஸ் இருப்பாங்க இல்லைங்களா, ஸோ அவங்களுடைய ப்ராப்பர்ட்டியை ஃபுல்லும் வந்து கொள்ளையடிக்கிறாங்க இந்த uprisingல ஈடுபட்ட peasants. The uprising turned into violent when the Sahuhars took help of the police. It was suppressed only when the army was called to control it. So இந்த அப்ரைசிங் அது ஒரு பெரிய ஒரு அஜிடேஷனாக ஸ்டார்ட் ஆகுறது எப்போ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மார்வாரி பீப்புள் இருக்காங்க இல்லைங்களா, ஸோ அவங்க வந்து போலீஸோட ஹெல்ப்பை கேட்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அதனால என்ன ஆகுது அப்படின்னா இன்னும் இவங்களுக்கு வந்து கோவம் வந்துடுது ரைட்டுங்களா, அந்த டெக்கான் ரியாட்டில் ஈடுபட்ட பீசன்ஸுக்கு. ஸோ அதை சப்ரெஸ்ஸே பண்ண முடியாமல் ஆர்மியை கால் பண்ணி அதுக்கப்புறம் ஆர்மி வந்து தான் வந்து அதை சப்ரெஸ் பண்ணாங்கன்னு சொல்கிறாங்க. அந்தளவுக்கு பெரிய அளவுக்கு போயிருக்கு. அண்ட் ஹவவர் இட் ரிசல்டட் இன் பாசிங் ஆஃப் தி டெக்கான் அக்ரிகல்ச்சரிஸ்ட் ரிலீஃப் ஆக்ட் which removed some of the most serious grievances of the peasants. ஸோ இந்த டெக்கான் ரியாட்ஸோட முக்கியமான ஒரு ரிசல்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெக்கான் அக்ரிகல்ச்சரிஸ்ட் ரிலீஃப் ஆக்ட் அப்படிங்கிறத ஒன்று பாஸ் பண்ண வைக்கிறாங்க பிரிட்டிஷ் கவர்மெண்டால, இந்தியாவில இருந்த பிரிட்டிஷ் கவர்மெண்ட் மூலமாக. ஸோ இதன் மூலமாக அவங்களுக்கு முக்கியமாக இருந்த ரொம்ப சீரியஸான ப்ராப்ளம் எல்லாம் வந்துட்டு பீசன்ஸ் வந்து ஓரளவுக்கு வந்து சரி பண்ண முடியுது அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்து பஞ்சாப் பேசன் மூவ்மெண்ட் 1890 to 1900. ஸோ பஞ்சாப்ல ஒரு பேசன் மூவ்மெண்ட் வருது. ஸோ அது வந்து 1890 1900 வரைக்கும் வருது. கிட்டத்தட்ட 10 வருட காலம் வந்து போனதாக இந்த பஞ்சாப் பேசன் மூவ்மெண்ட் பார்க்கப்படுது. ஸோ த பீசன்ஸ் ஆஃப் தி பஞ்சாப் அஜிடேட்டட் டு ப்ரிவென்ட் தி ரேபிட்
alienation of their lands to the urban moneylenders for failure to pay debts. ஸோ இங்கேயும் வந்து என்ன நடக்குது அப்படின்னா மணி லெண்டர்ஸ் வந்து ஃபுல்லாக கடன் வாங்குறதுக்காக நிலத்தை அபகரிக்கிறாங்க. ஸோ அப்படி நிலம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த ஏர்பன்ல இருந்து, அதாவது வந்து சிட்டில இருந்த மணி லெண்டர்ஸ்க்கு எங்களோட நிலத்தை விட்டு கொடுக்க விருப்பம் இல்லை அப்படின்னு ஒரு ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆகிறதா இந்த பஞ்சாப் பீசன் மூவ்மெண்ட்டாக பார்க்கப்படுது. The British India didn't want any revolt in that province, which provided a large number of soldiers to the British Army in India. பட் ஆனால் பிரிட்டிஷ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்போது 1857 ஒரு மிகப்பெரிய கழகம் வந்திருக்கும். ஸோ த கிரேட் ரிவோல்ட் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதுக்கப்புறம் பஞ்சாப்ல இருந்து அதிகமாக இராணுவ வீரர்களை பிரிட்டிஷ் கவர்மெண்ட் எடுத்துகிட்டு இருந்திருக்கும். ஸோ அப்போ என்னன்னா, இந்த ஏரியாவில் பீசன் மூவ்மெண்ட் வருது, ஒரு பெரிய அஜிடேஷன் வருது அப்படின்னா அது சரியில்லை. நம்மளுடைய ஆர்மியில் இருக்கக்கூடிய சோல்ஜர்ஸும் நிறைய ரிவோல்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க அப்படிங்கறனாலே மேக்ஸிமம் அந்த இடத்துல, அதாவது பஞ்சாப்ல முக்கியமாக எந்த ஒரு பிரச்சனையும் வரக்கூடாது அப்படிங்கிறது பிரிட்டிஷ் ரொம்பவே கவனமாக இருந்தாங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இன் ஆர்டர் டு ப்ரொடெக்ட் த பீசன்ஸ் ஆஃப் தி பஞ்சாப் லேண்ட் Alienation Act was passed in 1900 as an experimental measure to be extended to the rest of India if it worked successfully in the Punjab. ஸோ இந்த பஞ்சாப்ல இந்த பிரச்சனை வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவே பஞ்சாப் லேண்ட் ஏலியனேஷன் ஆக்ட் அப்படின்னு ஒன்று ஆக்டை பாஸ் பண்ணுறாங்க 1900s. இது வந்து ஒரு எக்ஸ்பிரிமெண்ட்டாக தான் வந்து அந்த ஆக்டை கொண்டு வர்றாங்க. ஸோ இப்போ வந்து இதில் சக்ஸஸ் ஆச்சு அப்படின்னா இது வந்து இந்தியா ஃபுல்லும் அதை எடுத்துகிட்டு போவோம் அப்படிங்கிறதுக்காகவே எடுத்துகிட்டு வந்தாங்க. அதாவது ஈஸியாக வந்து இந்த மணி லெண்டர்ஸ், ஜமீன்தார்ஸ் வந்து லேண்டை வந்து அந்த குத்தகைதாரர், அந்த டெனன்ஸ் இருப்பாங்க இல்லைங்களா, அந்த லேண்ட் ஓனர்ஸ் இருப்பாங்க இல்லைங்களா, அவங்க கிட்ட இருந்து லேண்டை ஈஸியாக எடுக்க முடியாத மாதிரி கொஞ்சம் ஸ்ட்ரிஞ்சென்ட்டாக இருக்கிற மாதிரியான ஒரு ஆக்ட் தான் வந்து இந்த பஞ்சாப் லேண்ட் ஏலியனேஷன் ஆக்ட். And the act divided the population of the Punjab into 3 categories, that is the agriculture classes, the statutory agriculture class, and the rest of the population including the moneylenders. So restrictions were imposed on the sale and mortgage of the land from the first category to the other 2 categories. So the agriculture பண்ணக்கூடிய கிளாஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று பிரிச்சிருக்காங்க இல்லைங்களா, அந்த அவங்க வந்து ஈஸியாக வந்து அவங்களோட லேண்டை சேல் பண்ண முடியாது, மார்டேஜ் வைக்க முடியாது, அதாவது வந்து கடனுக்கு பிளட்ஜ் பண்ணி வைக்க முடியாது அப்படின்னு ஒரு சட்ட விதிகளை வந்து விதிக்கக்கூடியதான் அந்த பஞ்சாப் ஏலியனேஷன் ஆக்ட் இருக்கு, ரைட்டுங்களா. அடுத்து சம்பாரன் சத்தியாகிரகா. ஸோ இந்த சம்பாரன் சத்தியாகிரகா அப்படிங்கிறது காந்தியோட லைஃப்ல முக்கியமான ஒரு ஈவெண்ட்டா பார்க்கப்படுது. ஸோ இதுவும் இண்டிகோ பிளான்டேஷனுக்கு எதிராக வந்தது தான். ஸோ 1917 to 1918 வரைக்கும் இருந்ததுதான் இந்த சம்பாரன் சத்தியாகிரகா. So the European planters of Champaran in Bihar resorted to illegal and inhuman methods of indigo cultivation at a cost which was wholly unjust. அதாவது சம்பாரன் அப்படிங்கிறது பீகார்ல கூட ஒரு முக்கியமான இடம். அங்க வந்து யூரோப்பியன் பிளான்டர்ஸ், அதாவது பெங்கால்ல இருந்து மேல பீகார், உத்தரப்பிரதேஷ்க்கு வந்து யூரோப்பியன் பிளான்டர்ஸ் மூவ் ஆயிட்டாங்க இல்லைங்களா. ஸோ அவங்க வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, அந்த பீகார் அந்த சைட்ல இருந்த பீசன்ஸை வந்து இண்டிகோ கல்டிவேட் பண்ண சொல்றாங்க. அது வந்து ரொம்பவே மோசமா வந்து அவங்க ட்ரீட் பண்றாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அண்டர் தி Deenakatya system in Champaran, the peasants were bound by law to grow indigo on 3/20 part of their land and send the same to the British planters at prices fixed by them. அதாவது அந்த தீனகதியா சிஸ்டம் அப்படிங்கிற ஒரு சிஸ்டம் வந்து சம்பாரன்ல இருக்கு. அதன்படி என்ன பண்ணும் அப்படின்னா, அது சட்டத்தின்படி, ஓகேங்களா. ஸோ சட்டத்தின்படி அவங்க கிட்ட 20 பார்ட் நிலம் இருக்கு அப்படின்னா அதில் 3 பார்ட் கம்பல்சரி இண்டிகோ வைக்கணும். அதை வந்துட்டு பிரிட்டிஷ் பிளான்டர்ஸ்க்கு வந்து முதல்ல அவங்க வந்து ப்ரைஸ் ஃபிக்ஸ்டாக வைப்பாங்க, அந்த ப்ரைஸ்க்கு வந்து விற்கணும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. They were liable to unlawful extortion and oppression by the planters. Mahatma Gandhi took up this cause. அதாவது வந்து அப்படி இண்டிகோ பிளான்டேஷன் வச்சு வளர்க்குறாங்க அப்படின்னாலும் அது அவங்களுக்கு நியாயமான ப்ரைஸ் கிடைச்சிருக்கணும், அதே சமயம் அவங்களை அப்ரெஸ் பண்ணக்கூடாது. பட் ஆனால் இது எல்லாமே நடந்தங்காட்டிக்கு நியாயமான விலை கிடைக்கல, பயங்கரமாக அந்த பிளான்டர்ஸ் மூலமாக அப்ரெஷன், அதாவது சப்ரெஸ் ஆகுறாங்க. ஸோ அதனால இதை வந்து ஒரு இன்ஹியூமன் ஆக்டிவிட்டி அப்படின்னு சொல்லிட்டு மகாத்மா காந்தி அந்த சம்பாரன் ப்ராப்ளத்தை வந்து கையில் எடுத்துட்டு அதுக்குள்ள நுழைய ஆரம்பிக்கிறாரு, ரைட்டுங்களா. ஸோ அதான் வந்து முக்கியமான ஒரு காரணமாக பார்க்கப்படுது. The government appointed an inquiry commission of which Mahatma Gandhi was a member. So இந்த இண்டிகோ பிளான்டேஷன் ப்ராப்ளம் அங்கே வந்து சம்பாரன் வந்த உடனே காந்தி உள்ளே போனதுக்கு அப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த கவர்மெண்ட் அப்போ இருந்த பிரிட்டிஷ் இந்தியா கவர்மெண்ட் வந்து ஒரு என்கொயரி கமிஷன் செட் பண்ணுறாங்க. அதில் மகாத்மா காந்தியும் ஒரு மெம்பராக இருக்காரு. இது ரொம்ப முக்கியம். மகாத்மா காந்தி அதோட மெம்பராக இருந்தாரா இல்லையா அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமானது.
and the grievances of the peasants were enquired and ultimately the Champaran Agrarian Act was passed in May 1918. So அந்த என்கொயரி கமிஷன் மூலமாக அந்த பீசன்ஸோட என்னென்னலாம் உங்களுக்கு பிரச்சனை அப்படிங்கிறத அனலைசிஸ் பண்ணி அதையெல்லாம் தீர்த்து வைக்கிற மாதிரி ஒரு சம்பாரன் அக்ரேரியன் ஆக்ட் அப்படிங்கிறத 1918 மேல கொண்டு வர்றாங்க. அடுத்து கேதா சத்தியாகிரகா, அதாவது கைரா சத்தியாகிரகா அப்படின்னு சொல்லுவாங்க. 1918லயே இதுவும் வருது. இந்த கேதா டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் குஜராத், அந்த சம்பாரன் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த குஜராத்ல கேதா டிஸ்ட்ரிக்ட் அப்படிங்கிற இடத்துல நடந்த ஒரு முக்கியமான சத்தியாகிரகா. இதுலயும் காந்தி பங்கேற்றார் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். So due to constant famines, agriculture failed in 1918, but the officers insisted on collection of full land revenue. So இந்த கேதா டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய குஜராத்ல கூடிய ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல அக்ரிகல்ச்சர் வந்து ஃபுல்லா வந்து ஃபெயிலியர் ஆயிருது பிகாஸ் ஆஃப் ஃபெமைன்ஸ். ஸோ அந்த வறட்சி அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த வறட்சி மூலமாக ஃபுல்லாக ஃபெயில் ஆகுது. பட் ஆனால் ஆஃபீஸர்ஸ் என்ன கவர்மெண்ட்டால் சொல்லப்படுறாங்கன்னா, கண்டிப்பாக நீங்கள் என்ன டேக்ஸ் லேண்ட் ரெவன்யூ ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோமோ அதை வந்து நீங்கள் கம்பல்சரி அங்கே கலெக்ட் பண்ணிடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ அங்கே இருந்த விவசாயிகள் வந்து அதுக்கு எதிராக நிற்கிறாங்க. ஸோ த லோக்கல் பேசன்ஸ் therefore started a non-tax movement in Kedah district in 1918. Gandhi accepted the leadership of this movement. ஸோ அங்கே இருந்தவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, லோக்கலாக இருந்த பீசன்ஸ் வந்துட்டு நாங்கள் கண்டிப்பாக டேக்ஸ் அந்த லேண்ட் ரெவன்யூ பே பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நோ டேக்ஸ் மூவ்மெண்ட் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணுறாங்க 1918. ஸோ அதோட லீடர்ஷிப்பை வந்து காந்தி எடுத்துக்க சொல்கிறாங்க. ஸோ காந்தியும் அந்த லீடர்ஷிப்பை எடுத்துட்டு அதில் தலைமையை வகிக்கிறாரு. So Gandhiji organized the peasants to offer satyagraha and opposed official insistence on full collection of oppressive land revenue despite the conditions of famine. So காந்தி என்ன சொல்றாருன்னா, பீசன்ஸை ஃபுல்லும் சத்தியாகிரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அமைதி முறையில வந்து நீங்க போராட்டம் நடத்தணும் அப்படின்னு சொல்றாரு. ஸோ அதுக்கு ஒத்துக்கிறாங்க பீசன்ஸும். ஸோ அவரோட தலைமையில நடக்குது. அண்ட் என்ன சொல்றாரு காந்தி, ஆஃபீஸ் சைட்ல என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க இந்த ஒரு ஃபெமைன் கண்டிஷன்ல கண்டிப்பா ஃபுல் டேக்ஸும் பே பண்ண சொல்லி இன்சிஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றாரு. அண்ட் ஹி இன்ஸ்பயர் தி பீசன்ஸ் டு பி ஃபியர்லெஸ் அண்ட் ஃபேஸ் ஆல் கான்சிக்வன்சஸ். ஸோ பீசன்ஸ் வந்து நீங்க உண்மையான முறையில சத்தியாகிரக முறையில் பீஸ்ஃபுல்லாக நீங்கள் கூடியிருக்கீங்க. ஸோ எந்த பிரச்சனையும் இல்லை. ஸோ நீங்கள் ஃபியர்லெஸ்ஸாக இருங்க, எந்த கான்சிக்வன்ஸாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. த ரெஸ்பான்ஸ் டு ஹிஸ் கால் வாஸ் அன்பிரசிடென்டட் அண்ட் தி கவர்மெண்ட் ஹேட் டு பவு டு எ செட்டில்மெண்ட் வித் தி பீசன்ட். ஸோ அந்த பீசன்ஸ் வந்துட்டு பயங்கரமாக காந்தி சொல்கிறத கேட்டுட்டு, ஓகே நாங்கள் அமைதியான முறையில் போராட்டம் நடத்துகிறோம் அப்படின்னு ஒரு பெரிய லெவலில் ஆர்கனைஸ் பண்ணுறாங்க. ஸோ வேறு வழியே இல்லாமல் கவர்மெண்ட்டும் அந்த கோரிக்கைகள் பீசன்ட் சைடில் காந்தி மூலமாக வந்த கோரிக்கைகளை வந்துட்டு நிறைவேற்றுக்கு ஒத்துக்கிறாங்க. அண்ட் சர்தார் வல்லபாய் பட்டேல் emerged as an important leader of the Indian freedom struggle during this period. ஸோ இந்த கேதா சத்தியாகிரகாவில் தான் வந்துட்டு சர்தார் வல்லபாய் பட்டேல், குஜராத் மாநிலத்தை சேர்ந்தவர் தான் வந்து சர்தார் வல்லபாய் பட்டேல், அங்கே வந்து ஒரு பெரிய ஒரு இம்பார்ட்டன்ட் லீடராக வந்து எமர்ஜ் ஆகக்கூடிய ஒரு வாய்ப்பாக தான் இந்த கேதா சத்தியாகிரகம் பார்க்கப்படுது. அடுத்து மாப்ளா ரிபல்லியன் அப்படின்னு சொல்லக்கூடியது 1921 1921 வந்தது தான் இந்த மாப்ளா ரிபல்லியன் அப்படிங்கிறது. ஸோ இந்த மாப்ளா அப்படிங்கிறவங்க யாரு அப்படின்னா, இந்த முஸ்லிம் மாப்ளாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. முஸ்லிம்ஸ் மலபார் சைட்ல இருந்த பீசண்டா இருந்த முஸ்லிம்ஸ் மாப்ளா அப்படின்னு சொல்லுவாங்க. தே வாஸ் சப்ரஸ்ட் அண்ட் எக்ஸ்ப்ளாய்டட் பை தி ஹிந்து ஜமீன்தாஸ், ஜெமீஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஹிந்து ஜமீன்தாஸால மலபார் சைடில், அதாவது வந்து கேரளா சைடில் மலபார் சைடில் இருந்த முஸ்லீம் பீசன்ஸ் வந்து ரொம்பவே அப்ரெஸ் ஆகுறாங்க. ஸோ அண்ட் திஸ் வாஸ் தி மெயின் காஸ் ஆஃப் திஸ் ரிவோல்ட். அதாவது ஹிந்து ஜமீன்தாஸ் அப்படின்னாலும் ஆப்வியஸாக அவங்க பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்கு கீழே இருந்தவங்க. ஸோ அந்த ஜமீன்தாஸ் வந்து பயங்கரமாக இந்த முஸ்லீம் மாப்ளாஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பீசன்ஸை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணங்காட்டிக்கு வந்த ஒரு ரிவோல்ட் தான் வந்து இந்த மாப்ளா ரிபல்லியன். The Mapla peasants got momentum from the Malabar District Conference held in April 1920. So Malabar District Conference அப்படிங்கிறது ஏப்ரல் 1920ல நடக்குது. ஸோ அதுக்கப்புறம் தான் வந்துட்டு அவங்க ஒரு அந்த ரிபல்லியன் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு ஒரு மொமெண்டமாக அதை எடுத்து வைக்கிறாங்க. அண்ட் திஸ் கான்ஃபரன்ஸ் சப்போர்ட்டட் தி டெனன்ஸ் காஸ் அண்ட் டிமாண்டட் லெஜிஸ்லேஷன் ஃபார் ரெகுலேட்டிங் லேண்ட்லார்ட் டெனன்ட் ரிலேஷன்ஸ். அதாவது வந்து இந்த லேண்ட்லார்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜமீன்தார் தான் லேண்ட்லார்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்களுக்கும் இந்த டெனன்ஸுக்கு இருந்த ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஒரு சரியான ஒரு கிளியர் கட்டாக இவங்களுக்கு இதுதான் உரிமை அப்படிங்கிறது
கிளியராக லெஜிஸ்லேட் பண்ணுங்க, அதாவது சட்டம் ஏற்றுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கான்ஃபரன்ஸாக இந்த மலபார் டிஸ்ட்ரிக்ட் கான்ஃபரன்ஸ் அமைஞ்சிருக்கு. ஸோ அதனாலேயே இந்த மாப்ளா ரிபெல்லியன் வந்திருக்கு. இன் ஆகஸ்ட் 1921 தி மாப்ளா டெனன்ஸ் ரிபெல்ட் எகென்ஸ்ட் தி அப்ரெசிவ் ஜமீன்தார்ஸ். ஸோ ஆகஸ்ட் 1921 தான் இந்த ரிபெல்லியன் ஸ்டார்ட் ஆகுது. In the initial phase of the rebellion, the Mapla peasants attacked the police station, public offices, communications and house of oppressive landlords and money lenders. ஸோ முதல்ல இனிஷியலாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஃபுல்லாக வந்து அந்த போலீஸ் ஸ்டேஷன், அந்த கவர்மெண்ட் ஆஃபீஸஸ், அதுக்கப்புறம் இந்த மணி லெண்டர்ஸ், லேண்ட்லார்ட்ஸ்லாம் இருப்பாங்களா, அவங்களோட வீடுகள் எல்லாத்தையும் வந்து பயங்கரமாக அட்டாக் பண்ணுறாங்க. But by December 1921, the government ruthlessly suppressed the Mapla rebellion. So 1921 டிசம்பர்லேயே வந்து அதை வந்து பயங்கரமாக சப்ரஸ் பண்ணுறாங்க. அக்கார்டிங் டு an official estimate, as a result of government intervention, 2,337 Mapla rebels were killed, 1,650 wounded and more than 45,000 captured as prisoners. ஸோ இந்த மாப்ளா ரிபெல்லியன், அந்த மலபாரில் நடந்த ரிபெல்லியன் கிட்டத்தட்ட ஒரு 2,337 மாப்ளா ரிபல்ஸ் வந்து இறந்து போகிறாங்க பிகாஸ் ஆஃப் கவர்மெண்ட் இன்டர்வென்ஷன். ஸோ கவர்மெண்ட் உள்ள வந்துட்டு நிறைய தாக்குதல் நடத்தனால கிட்டத்தட்ட 1,650 பேர் வந்துட்டு காயமடைகிறாங்க, 45,000 பேர் வந்துட்டு சிறையில் அடைக்கப்படுறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அவ்வளோ பெரிய அளவுக்கு வந்துட்டு அந்த ரிபெல்லியன் ஸ்டார்ட் ஆயிருந்திருக்கு. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பர்தோலி சத்தியாகிரகா. ஸோ இந்த பர்தோலி சத்தியாகிரகா அப்படிங்கிறது 1929 to 30 வந்தது, ரைட்டுங்களா? ஸோ இதுவும் வந்துட்டு ரொம்பவே முக்கியமானது. இன் 1928 தி பீசன்ஸ் ஆஃப் பர்தோலி, அதாவது குஜராத்ல இருந்த ஒரு ஊர் பேர் தான் வந்து பர்தோலி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ த பீசன்ஸ் ஆஃப் பர்தோலி ஸ்டார்டட் தியர் அஜிடேஷன் அண்டர் த லீடர்ஷிப் ஆஃப் சர்தார் வல்லபாய் பட்டேல் in protest against the government's proposal to increase land revenue by 30%. ஸோ லேண்ட் ரெவன்யூல 30% இன்க்ரீஸ் பண்ண போறேன் அப்படின்னு கவர்மெண்ட் ஒரு ப்ரொபோசல் சொன்ன உடனே வந்து அந்த பர்தோலி அப்படிங்கிற இடத்துல இருக்கக்கூடிய பீசன்ஸ் எல்லாம் வந்து சர்தார் வல்லபாய் பட்டேல் தலைமையில ஒரு பெரிய அளவுக்கு சத்தியாகிரகாவை ஆரம்பிக்கிறாங்க. அதுதான் வந்து பர்தோலி சத்தியாகிரகா அப்படின்னு சொல்லக்கூடியது. The peasants refused to pay tax at the enhanced rate and started no tax campaign from 12th February 1928. Many women also participated in this campaign. So டேக்ஸ் அமௌண்ட் வந்து 30% இன்க்ரீஸ் பண்ண உடனே அங்கே இருந்த பேசன்ஸ் வந்து நாங்கள் டேக்ஸ் பே பண்ண மாட்டோம், இன்க்ரீஸ்டு ரேட்டில் நாங்கள் டேக்ஸ் பே பண்ண மாட்டோம் அப்படின்னு இந்த பர்தோலி சத்தியாகிரகா கேம்பெயினை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உமன்ஸ் அதிக அளவில் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. In 1930, the peasants of Bardoli rose to a man, refused to pay taxes, faced the auction sales and the eventual loss of almost all of their lands, but refused to submit to the government. அதாவது இந்த பர்தோலியில் இருந்தவங்க வந்து டேக்ஸ் பே பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை வர்றப்ப அவங்க லேண்டை சேல் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதை வந்துட்டு ஏலத்துக்கு, அதாவது ஆக்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஏலத்துக்கு கூட விட தயாராக இருந்தாங்க. அவங்க லேண்ட்லாம் ஆல்மோஸ்ட் போயிடுச்சு. பட் ஆனால் நாங்கள் கண்டிப்பாக கவர்மெண்ட்டுக்கு மட்டும் லேண்டை கொடுக்க மாட்டோம் அப்படிங்கிறதுல தெளிவாக இருக்காங்க. அதாவது வந்து பிரிட்டிஷ்காரங்க யாரும் எங்களோட லேண்டை வாங்கக்கூடாது அப்படிங்கிறது மட்டும் தெளிவாக இருக்காங்க. And however, all their lands were returned to them when the Congress came to power in 1937. So eventually வந்து பார்த்தீங்கன்னா 1937 வந்து காங்கிரஸ் வின் பண்ணிட்டு அங்கே குஜராத்தில் பர்தோலி டிஸ்ட்ரிக்ட்ல ஆட்சியில் அவங்களோட ஆள்கள் தான் வர்றாங்க. ஸோ காங்கிரஸோட மெம்பர்ஸ் தான் வர்றாங்க. ஸோ ஆப்வியஸாக அந்த லேண்ட்ஸ் எல்லாம் எகெயின் திரும்ப யார் இழந்தாங்களோ அந்த பீசன்ஸ்க்கே திரும்ப கொடுத்துட்றாங்க. இது மாதிரி நிறைய பீசன்ஸ் ரிவோல்ட்ஸ் வந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கப்படுது. இதில் முக்கியமான ரிவோல்ட்ஸ் தான் நம்ம இன்னைக்கு பார்த்துருக்கோம். ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் ரூரல் லைஃப் அண்ட் சொசைட்டி. இது 8th ஸ்டாண்டர்ட் புக்கில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான லெசன். அண்ட் தேங்க்யூ. லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் அப்கமிங் வீடியோஸ்.